அட தம்பி, இந்த கிறுக்கனை இந்த குண்டனை நம்பாத. என்ன பாடுபடுத்தி வச்சான் தெரியுமா? இவன் சரியான போர்ஜரி பேர் வழி தெரியுமா? ஏ சாமி, அவ பொண்டாட்டி இருக்கிறாளே, அவன் அந்த ஆள் பொண்டாட்டி. அவன் என்ன தருமா பண்ணி விட்டாவ? நாங்கள் எல்லாம் சேர்ந்து நாங்கள் துணி கடை வைக்கணும், நகை கடை வைக்கணும், பெரிய ஸ்டோர் வைக்கணும்னு சொல்லிக்கிட்டு திரிஞ்சோம் தம்பி. எங்கள் கனவெல்லாம் அப்படியே கரைஞ்ச மாரி போயிடுச்சு. ஐயோ, புருஷனும் பொண்டாட்டியும் சேர்ந்துக்கிட்டு என்ன வேலை பார்ப்பாங்க தெரியுமா? ஐயோ ஏன் சாமி, ஊரையே அடித்து உலையில போடுவான் இந்த குண்டன். இவன் மூஞ்சியும் மொசர கட்டியும். அவன் அப்பா ஆத்தா கறிக்கடை வச்சப்போ இந்த ஆள் போய் எடுபடி வேலை செஞ்சுக்கிட்டு இருந்திருக்கிறான். எடுபடி வேலை செஞ்ச உடனே அந்த கடையில் அந்த ஓனரோட பொண்ணு இருக்கிறா பற்றியா, பொண்ணு அவள் தான் பார்வதி அவன் பொண்டாட்டி பேர். அவன் என்ன பண்ணிவிட்டான்னா, இவன் இவன் என்ன ரொம்ப அடிமை வேலைலாம் செய்கிறானே அப்படின்னுட்டு நல்லா ஐஸு வச்சு எல்லாம் இது பண்ணி இவன் அவளை இது எப்படியாவது தள்ளிட்டு போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டான். அதை ஆனால் சரியான குடும்பம் இதுங்கெல்லாம். சரிம்மா உனக்கு? ஏன் சாமி, அடுத்தவங்களை எப்படி கெடுக்கிறது, அடுத்தவங்களை எப்படி வீணாக்குறது, அடுத்தவங்க கூடிய எப்படி இது நாசம் பண்ணுறதுன்னெல்லாம் இவனுக்கும் இவன் பொண்டாட்டிக்கும் தெரியும் தம்பி. சீச்சி, இவெல்லாம் ஒரு மட்டமான ஆள். என்ன பண்ணுவான் தெரியுமா? அவன் பொண்டாட்டி அந்த பட்டாவை தூக்கிட்டு வான்னு நாங்கள் போய் கேட்டோம் தம்பி. இந்த மாதிரி நாங்கள் கடை வைக்கிறோன்னு சொன்னோமே, டயானா கூட சேர்ந்து போய் கடை வச்சுக்கிட்டு இப்போ அவளுக்கும் துரோகம் பண்ணிக்கிட்டு நீயும் நல்லா வாழணும்னு நினைக்கிறியாடி? நியாயமாட்டி ஒழுங்காக அந்த கடை எங்ககிட்ட கூட நான் காசை கொடுக்குறேன், நாங்கள் தானே வைக்கணும்னு நினச்சோன்னு நாங்கள் சொன்னதுக்கு இந்த எடுபட்ட பையா இருக்கானே இந்த குண்டனுக்கு போன போட்டு என்னங்க அந்த பட்டாவை தூக்கிக்கிட்டு வாங்க அப்படின்னு ஒரு கதையை ஒன்று சொன்னா அவன் பொண்டாட்டி. அவன் என்ன சொல்லிவிட்டா, யார் என் கூட இருந்தவங்களாம் என்னமோ பட்டாவை தான் தூக்கிட்டு வர சொல்கிறாமல் இருக்கு, புருஷங்காரனை நமக்கு கொடுக்குறதுக்குன்னு நாங்களும் நம்பி இருந்தோம் தம்பி. கடைசியில் பட்டா கத்தியை தூக்கிட்டு வரான் அந்த திருட்டு பைய. எங்களோட வைத்தறிச்சு எங்களோட சாவை சும்மா விடுமா? 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் இருக்கும் எங்கள் வீடு. நாங்கள் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்திருந்தோம் பாருங்க 3 பேரும். அப்படியே ஓடுறோம் ஓடிக்கிட்டே இருக்கிறோம்பா தம்பி. ஏன் சாமி, இவன் சரியான பேர் வழிப்பா. இவன் கூடலாம் பேசிக்கிட்டு தெரியாத நீனு. ஐயோ, இவனுக்குடா நீனு உன்னை ஏமாற்றி உன்னை அடித்து உலையில போடுவான். அவன் கூட என் சேர்ந்துக்கிட்டு வீடாகிற பாரு. இதே மாதிரி எனக்கே நீ 850 ரூபாய்க்கு கொடுக்குற, அவங்ககிட்ட நேரடியாக வாங்க வந்தவளுக்கு இந்த குண்டா இருக்கிறானே, இந்த குண்டனுக்கெல்லாம் பாதிக்கு பாதி கம்மியாக தானே கொடுப்ப. அவன் போய் வந்த பெட்ரோல் செலவு எல்லாம் ஏற்றுக்கூலி இறக்கக்கூலி எல்லாம் ஒரு கஸ்டமர்ட்டே வச்சு விற்றுட்டு விடுவான்பா. இப்படி தான் ஊருக்குள்ளே பாதி இடத்த வாங்கி போட்டுருக்கான். பாதி இடம் இப்போ ஊரில் பாதி ஊரையே வாங்கியிருக்கிறான்ப்பா இவன் பொண்டாட்டிக்கும் இதே வேலை பழப்பு. எப்போ பாரு இதே தான் உங்களுக்கு. அங்கே கடை போட்டால் அதை வரைக்கலாமா, இங்கே கடை போட்டால் இங்கே இதை வரைக்கலாமா? சரி, நான் உன்ட்ட ஒன்று கேட்குறான், அதுக்கு மட்டும் பதில் சொல்லு. கோழி கடைக்காரங்க ஊரில் அங்கே கறி கடை வச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இந்த கோழி கால், குண்டி, கிட்னி, மண்ணீரல், கிண்ணீரல் எல்லாத்தையும் என்ன பண்ணுவாங்க, தூக்கி போடுவாங்க, இல்லை எங்கிட்ட அது கொண்டு போய் கொட்டுவாங்க. இவன் என்ன தெரியுமா பண்ணுவான், அதெல்லாம் சீர் செஞ்சு அதில் மசாலாவை போட்டு பொறிச்சு சாயங்காலத்தில் 100 கிராம் 60 ரூபான்னு விற்கிறான்ப்பா. 60 ரூபான்னு கீழே பொறுத்தெல்லாம். இதையும் வாங்கி தின்னுபிட்டு தானே இந்த மக்கள் கிடக்குது. அதுலேயும் சம்பாரிச்சாரான், தூக்கி போடவே மாட்டேங்கிறான். கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் ஆனாலும் கோழியை ஃப்ரீசர் டப்பாக்குள்ளேயே போட்டு விற்கிறான். அப்போ தான் எங்களுக்கு தெரிஞ்சது, ஒரு நாள் எப்படி கண்டுபிடிச்சோம்னா, நாங்கள் வாங்கி கொண்டு போய் வச்சு உங்களுக்கு எல்லாம் காலோடு ஓடுது, வைத்தாலா ஓடுதுன்னா ஓடுது, அப்படி ஓடுது தம்பி. அந்த மாதிரிலாம் விற்று இவன் என்னத்தை கண்டுக்கிட்டான், புல்லெல்லாம் கொண்டு போய் பெரிய கான்வென்ட்ல சேர்த்துக்கிட்டு இருக்கிறான் எடுபட்ட பையன். நாங்கள்லாம் இந்த ஊரில் சேர்க்குறோம். இதே சொல்ல போனால் என் புருஷன் மாதம் 1.5 லட்சம் 2 லட்சம் சம்பளம் வாங்குறாரு. நாங்கள்லாம் இந்த ஊரில் சேர்க்குறோம். இவன் புள்ளைகளை கொண்டு போய் என்னமோ ஊட்டிக்கிட்ட கான்வென்ட் இருக்குதாம அதில் சேர்த்து வச்சுருக்கான் பாவம். இப்படி எல்லாம் ஊர் அடித்தா ஏன் நம்ம நல்லா இருக்க மாட்டோம்? சீச்சி, அந்த பழக்கமெல்லாம் எனக்கு சுத்தமாக எனக்கு அறவே ஆகாது. அந்தமாரி எல்லாம் இவனும் சரி இவன் பொண்டாட்டியும் சரி, ஏ சாமி, எப்படியெல்லாம் இருந்து சம்பாதிக்கிறாங்க தெரியுமா உனக்கு? இந்தமாரி ஆளுகளை நீ எங்கிட்டும் பார்த்துருக்க மாட்டேன். இங்கே பாருப்பா, உனக்கு நான் அறிவுரை சொல்கிறேன், கேட்டுக்க. நீ இவனை நம்பி இவங்கிட்ட மீனே விற்காத. இங்கே இருக்கிற அத்தனை ஏமாலியும் இந்த பயல்கிட்ட மீனை விற்று இந்த பையன் போய் கோடீஸ்வரனா ஆயிடுவான். அதுவும் சொந்த இடத்துல கடைக்கு வாடகை இடமா கொடுத்து கடை வச்சிருக்கிறான்.
சொந்த இடமாவே வாங்கிவிட்டான். ஆரம்பத்தில் இருக்கக்கூட குடிசை இல்லை தம்பி. அப்புறம் ஒரே ஒரு கடையை வாடகைக்கு பிடிச்சான் 1000 ரூபாய்க்கு. அந்த கடையில் இருந்து நல்ல கறியை விற்று கடையவே வாங்கிட்டானா. சம்பளம் சம்பாதிச்சிருப்பாங்க. புருஷன் பொண்டாட்டி என்னென்ன கோல் மால் வேலை பார்த்துருப்பாங்க. நீ புரிஞ்சுக்க. நான் ஏன் உனக்கு இதெல்லாம் சொல்கிறேன்னா, இந்த பயக்கிட்ட மீனை விற்று நீ ஏமாலையே கூடாத. நீங்கள் எல்லாம் வலையை போட்டு கடலில் இறங்கி மீனை பிடிச்சி அவ்வளவு கஷ்டப்பட்டு என்னென்னமோ பண்ணி நீங்கள் முன்னுக்கு வரணும்னு நினைக்கிறீங்க. இப்படி அரைக்குறையாக வர்றவன் உங்ககிட்ட 5-10க்கு அதிகமாக கொடுத்துவிட்டு வாங்கிட்டு போய் நல்லா விற்று காசு கொழின்னு கொழிக்கிறான் பாரு. நீ எல்லாம் உனக்கெல்லாம் நான் நல்லது தான் சொல்லுவேன். அக்கா எனக்கு 2 மீன் சேர்த்து போடு, நான் உனக்கு நல்லது சொன்னதுக்கு. அப்புறம் நீ இவனுக்கு மீனெல்லாம் கொடுத்து நாசமாக போயிடாத சொல்லிவிட்டான். இப்போ கூட பாரு எப்படி திருட்டு பய முடிக்கிற மாதிரி முடிக்கிறான் பாரு. என்ன மொழி அவன் மூஞ்சியும் மொசர கட்டையும். அவன் மூஞ்சியை நான் பார்க்கக்கூடாது தாயா. இந்த பக்கம் திருப்பிக்கிட்டு பேசுகிறான். சரியான இவன் ஐயோ கொலை கூட பண்ணிவிட்டு எல்லா வேலையும் இல்லைன்னுருவான் இவன். இப்போ தான் அந்த 2 பேரும் பார்ட்னராக சேர்ந்து இவன் பொண்டாட்டி இன்னொருத்தையும் சேர்ந்துக்கிட்டு கடை வச்சாங்க. அப்போ எங்களை அழிக்கணும்னு நினச்சி அவன் பொண்டாட்டி அந்த அவ இருக்கிறா பாரு, அவளோட புருஷங்காரன் இவளை தூக்கி கொண்டு போய் ஜெயிலில் போட்டு இவனை முட்டி தள்ளி இப்போ தான் பாரு ரிலீஸ் ஆகிருக்கிறான். இவன் கூட சிவகாசம் வச்சுக்காத, பேச்சுவார்த்தை வச்சுக்காத, எதையும் வச்சுக்காத. நீ வச்சுக்கிட்டேன்னு வச்சுக்க, ஒன்றையும் தூக்கி கொண்டு போய் ஜெயிலில் போட்டுக்குவாங்க. பார்த்து பக்குவமாக சூதானமாக இருந்துக்க. என்ன சொல்லுங்க? ஐயா ஐயா ஏ சாமி அப்படியே வைக்கிறான். ஏக்கா நம்ம வீட்டுக்கிட்ட யாராவது இடங்கட இருந்ததுன்னா சொல்லுங்கக்கா, நானே நேராக மீனை பிடிச்சிக்கிட்டு கடையை வச்சுப்புடுறேன். என்ன சொல்கிறீங்க? ஊரையே பாதி வாங்கிட்டேன் நான் எடுபட்ட பைய. முகைய பாரு, இத்தனை காசு வாங்கி வச்சு நல்ல ஊரையே வாங்கியிருக்கானே. ஒரு சோப்பு வாங்கி போட்டு குளிக்கிறானா? கடல் தானே இதில் உளுந்து எந்திரிச்சாலும் இவன் நாத்தம் போயிடும் பாரு. நிற்கிற இடத்துல அம்மா நாத்தம் அடிக்குது. நீங்கள் சொல்கிறது உண்மையாக தான் இருக்கும் போல இருக்குக்கா. ஐயோ ஐயோ நான் வர என்னமோ ஏமாற பார்த்துட்டேன். ஆனால் இவன் டெய்லியும் வருவாக்கா. வந்து இங்கே இருக்கிற கடலில் ஆளுவகிட்ட எல்லாருக்கிட்டையும் மீன் பிடிக்கிறவங்ககிட்ட எல்லாம் பாதிக்கு பாதி வாங்கிட்டு போட்டு அங்கே போய் இப்படிப்பட்ட வேலையை வச்சு விற்றுருக்கலாம் பாரு எடுபட்ட பைய. ஐயோ நான் நினச்சே பார்க்கலையே. இந்த மாதிரியெல்லாம் நடக்கும்னு எங்களுக்கு தெரியாதுக்கா. நல்ல வேலை சொன்னீங்களே. இந்தாங்கக்கா கூட சேர்த்து 1 கிலோ மீன் எடுத்துக்கிட்டு போங்க. இந்தாங்க எடுத்துக்கிட்டு போங்க. நீங்கள் அதே மாதிரி நான் சொன்னது இவங்க யோசிச்சு பாருங்கக்கா. உங்களுக்கு மாதம் ஆனால் 10,000 தர வாடகை. இவன் விற்கிறத பார்த்தா 10 மீன் விற்றா போதும் போல இருக்கு உங்களுக்கு வாடகை கொடுக்க. அக்கா நீங்கள் என்னை மிஸ் பண்ணிடாதீங்கக்கா. தயவு செஞ்சு உங்கள் வீட்டுக்கு முன்னாடி ஒரு கடையை போட்டு எனக்கு கொடுங்கக்கா. அக்கா நான் மீனை வச்சு பொழைச்சிக்கிறேன்க்கா. அக்கா உங்களுக்கு ஏதோ பார்த்து அப்பப்போ செய்கிறேக்கா. நீங்கள் கஷ்டப்பட்டு மட்டும் பிடிச்சி கொடுங்கக்கா. ஏக்கா இவனும் சரியில்லாத மீன் அப்புறம் கோழிக்கறி தானே விற்றுக்கிட்டு இருக்கிறான். இவன் பேச்செல்லாம் கேட்டுக்கிட்டு நீங்கள் இது பண்ணாதீங்க. என்ன சொல்கிறீங்க? நான் உங்களுக்கு சேர்த்தே கொடுக்குறோம் 1 கிலோ மீன். என்னக்கா நம்ம சம்பாரிச்சு நம்ம முன்னூறுவாக்கா. எப்படி பாருங்க இவனை. அப்பா தடியன் என்னை ஏமாத்திரம் நேரம் பேசிக்கிட்டு இருக்கிறான் என்கிட்ட இந்த மீனெல்லாம் வாங்குறதுக்கு. நானும் சரி ஏதோ பைத்தியக்காரன் பேசிக்கிட்டே இருக்கிறான், சரி கொடுத்துக்குறோம்ல நினச்சேன் நான். இப்போ அந்த இது எல்லாம் வண்டவளமும். சரி நீங்கள் உங்களுக்கு காசு பணம் தானக்கா. அக்கா உங்கள் வீட்டில் இடம் இல்லைனாலும் பரவாயில்லக்கா. இன்னொரு 2 அக்காங்க இருக்காங்கன்னு சொன்னீங்களே, அவங்க வீட்லையாவது வாடகைக்கு இடம் முடிச்சு கொடுங்கக்கா. எப்படியாவது மீன் கடையை வச்சு பொழைச்சிக்குவோம். நீங்களும் கடை வைக்கிறதுக்கு எதுவும் நானும் உதவி பண்ணுறக்கா. அக்கா எப்படி வந்திருக்கிறான் பாரு குண்டை. என் கடையில் இருக்கிற மீனா கிட்டத்தட்ட 1/2 மணி நேரமாக நின்று பேசிக்கிட்டு இருக்கிறாக்கா. என்கிட்ட கொடுன்னு. எனக்கு அப்பெல்லாம் புரியல பாருங்க. நீங்கள் சொன்னதுக்கு அப்புறம் தானே புரியுது. நான் சொல்லலை தம்பி எடுபட்ட பையன். அப்படி தான் இன்னும் ஒட்டாரமா இவன் பொண்டாட்டியும் ஒரு இடத்துல இருந்து போங்க வெளியில் போங்கன்னு சொன்னாலும் போக மாட்டாங்க. கழுத்தை பிடிச்சி வெளியில் தள்ளுனாலும் போக மாட்டாங்க. ஏன்னா இவங்களுக்கெல்லாம் தேவை பணம் காசு தானே. நீ எதுவும் நினச்சிக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்காத. அவன் மரத்தி கேட்குறான் கொள்றான்லாம் பண்ணாத. வாங்கட்டும் இருக்குல்ல மீன் வெட்ட கத்தி எடுத்து வீசு போகட்டும். எருமாட்டு பைய எப்படி உடம்பு வச்சுக்கிட்டு நாத்தம் தாங்கலை அங்கிட்டு நிற்கிறான். நாத்தம் அடிக்குது பாரு. ஒரு சோப்பு வாங்கி போடக்கூடமா இவங்கிட்ட காசு கிடையாது. திருட்டு பைய இவனு இவன் பொண்டாட்டி சரியான திருடருங்க ஊருக்குள்ளே. சரி அது கிடக்கட்டும். சரி தம்பி வாடகை கொடுப்ப 10க்கு 10 ரூம்பு இருந்தால் போதுமா? சரி நாளைக்கே நான் ரெடி பண்ணுறேன். எனக்கு 1 லட்சம் அட்வான்ஸ் கொடுத்துரு. மாதம் 10,000 வாடகை தம்பி. கரெக்டாக கொடுத்துப்பிடி. என்ன சொல்கிற? நானும் எங்கிட்டும் போவாத உனக்கும் தொழிலுக்கு எதுவும் உதவி பண்ணுறேன். என்ன ஓகேவா இல்லையா?
பட்டுன்னு முடிவு சொல்லு. எங்கள் வீட்டுக்காரர் வர போகிறாரு. நான் மீனை எடுத்துக்கிட்டு கிளம்புறேன் சீக்கிரம். போய் சோறு குழம்பு ஆக்கி வச்சு கொடுக்கணும். இனிமேல் நான் நல்ல குடும்பஸ்திரியாக இருந்து குடும்பம் பண்ணி நல்லபடியாக பேர் வாங்கணும்னு திட்டம் போட்டிருக்கேன். இன்னிலேருந்து நல்ல வேலை நீ ராசி அனவம் போடுறதுக்கு என் வீட்டில் உனக்கு இடம் கிடைக்கிது. அதே பெரிய விஷயம் பாரு. சரி என்ன சொல்கிற, பட்டுன்னு முடிவை சொல்லு, நான் கிளம்புறேன். ரொம்ப சந்தோஷம்க்கா. நீங்கள் எனக்கு தெய்வம் மாதிரி வந்து என் கண்ணை திறந்துருக்கீங்க. நாளைக்கே கொண்டு வரக்கா 1,10,000. 1,00,000 அட்வான்ஸு, 10,000 வாடகை, முன் வாடகையாக கொடுத்துட்றேன். கடையெல்லாம் ரெடி பண்ணி வைங்க. நாளைக்கு காலையில் ஒரு 11 மணிக்கெல்லாம் வரோம்க்கா. இந்த எடுபட்டையில் அடித்து துரத்தி விட்றேன். இந்தாங்க மீனை எடுத்துக்கிட்டு போங்க நீங்கள். டேய், என்ன வச்சுக்கிட்டே நீங்கள் என்ன பேச்சு பேசுறீங்க? அவளா ஒரு ஆளுன்னு மூஞ்சி மொசரக்கட்டைய பாரு. விளக்கமாத்துக்கு புடவை கட்டின மாதிரி இருக்கிறா. அவ சொல்கிறான்னு நீ கேட்டுக்கிட்டு வாயை இழிச்சிக்கிட்டு கடை போட போறியா நீ எங்கள் ஊருக்குள்ள? என்ன மீறி நீ எப்படி கடை போடுறன்னு நான் பார்க்குறேன்டா மவனே உன்னைய. கடை போடுறானும்ல கடை. என்னை பற்றி தெரியாதுடா டேய். பயங்கரமான ஆளு பாரு நான். உன்னையெல்லாம் என்ன பண்ணுவேன் தெரியுமா? அன்னைக்கு அந்த பட்டாவை தூக்கிக்கிட்டு இவளுக 3 பேரையும் என்ன வரட்டணும்னு எனக்கு அவள்கிட்ட கேளு. என்னமோ என்னை பகைச்சிக்கிட்டு இவ வந்து கடை போட போகிறானாமுல்ல. ஒழுங்கா இப்போ உன்கிட்ட இருக்கிற மீனெல்லாம் என்கிட்ட விற்று விடு தம்பி. இல்லை இன்னைக்கு உன் உசுரை எடுக்கிறது தான் பாரு பைத்தியக்கார. அவ சொல்கிறாளாம் என்னம்மா இவன் கடை போடுறானா, அதுக்கு அவ வீட்டில் கடை வாடகைக்கு கொடுக்குறாளாம். உங்கள் 2 பேரையும் அடித்து கொன்னாலும் கொண்டு போடுவேன். நான் செயலுக்கு போடுறதுக்கெல்லாம் பயப்பட மாட்டேன்டா எடுபட்ட பயல. இங்கே பாடுறா எடுபட்ட பயல. உன் புத்தியெல்லாம் என்கிட்ட காட்டிட்டு இருக்காத. உனக்கு அவ்வளவு தம்பத்துக்க மூஞ்செல்லாம் கிழிச்சு வச்சுருவோம் கிழிச்சி. முன்ன மாதிரி சொல்லி நினச்சேன் நான். இனி புது சொல்லியாக வந்திருக்கேன்டா. ஒன்லி இனி என் புருஷனுக்கு மட்டும்தான்டா நான் அடங்குவேன். நீ எல்லாம் ஒரு ஆளுன்னு நீ பேசிக்கிட்டு இருக்கிறியா? இதெல்லாம் உன் பொண்டாட்டிக்கிட்ட போய் இந்த உருட்டல் மிரட்டல்லாம் காட்டு தம்பி. நீ ஒன்றும் கவலைப்படாத. நீ நேராக கிளம்பி என் வீட்டுக்கு வந்திருப்பா. நான் கடையெல்லாம் ரெடி பண்ணி வைக்கிறேன். நான் இப்போ போகிறேன். என்னம்மா உருட்டுறான் மிரட்டுறான். போய் போலீஸில் கொண்டு கம்ப்ளைண்ட் விடுறான். அப்புறம் நேராக தூக்கு தண்டனை தாண்டி உனக்கு மாப்பிள்ளை. என்ட்டெல்லாம் வச்சுக்காத. கத்தியை தூக்கிட்டு விடுந்த முடியாது தப்பு பயந்துக்கிட்டு வந்தோமே அந்த மாதிரி நினச்சிட்டியா? இப்போ ஏன் பேடியே கத்தி சொறி வச்சுக்கிறேன்டா. நீ உன்னைய பார்த்துக்கிட்டு தான் நானும் இருக்கிறேன் ரெடியாக. உன்னை என்னைக்கு நான் ரோட்டுக்குள்ளே அலையிறத பார்த்தனோ பைத்தியக்கார பையன் மாரி அப்போவே நான் கண்டுபிடிச்சிட்டேன். உன்னையெல்லாம் கத்தி வச்சு தாண்டா உன்னெல்லாம் குத்தி கொலை பண்ணணும். பாரு என் பின்னாடியே இருக்க கத்தி. நீ என்ன பண்ணுறியா பண்ணு. உன் பட்டாவை இன்றைக்கி உன் பட்டாவா இன்றைக்கி என் கத்தியானு சண்டை போட்டு பார்த்துருவான். இவெல்லாம் ஒரு ஆளு மதிக்காது தம்பி. நீ சொன்ன மாதிரி நாளைக்கு வந்துரு. நான் கிளம்புறேன். ஏன்னா என் புருஷனுக்கு வர போய் சமைச்சு போடணும். என் புள்ளக்காரன் வர செம்ம கேள்வி அப்பா என்னைய எங்கே தான் போச்சோ தெரியல. சோறு குழம்பு ஆக்கிட்டு மட்டும் ஒன்றும் பண்ண மாட்டேங்குதுன்னு. இனிலேருந்து நல்ல குடும்பக்காரியாக இருக்க போகிறோம். நாளைக்கு நீங்கள் காசை எடுத்துக்கிட்டு மறக்காமல் வீட்டுக்கு வந்து சேரு. இவனெல்லாம் நம்பாதே. இவனை மதிக்கவும் மதிக்க ஒரு சும்மா சப்பை. போடா லூசு பயல போடா. எனக்கு காமெடி ஆயிரும். நீ உருட்டுற மிரட்டுறதெல்லாம் பார்த்தா எனக்கு சிரிப்பாக தான் வருது பார். சோப்பு வாங்கி போட்டு குளிக்க வைக்கல பையனின்னு நீ என்னடா என்ன மாட்டிக்கிட்டு இருக்கிற? உங்ககிட்ட பார்த்தனா சின்னதாக தான் இருக்கும் கத்தி. என்கிட்ட பெரிய ஒரு ஆளை வெட்டுற அளவுக்கு கத்தி வச்சுக்கிற மத்துக்க. ஒழுங்காக ஓடி போயிடு சொல்லிவிட்டேன். இல்லைன்னா வச்சுக்க கடலில் தள்ளி விட்டுருவான். நீச்சல் கூட தெரியாது பார்த்துக்க. நான்லாம் கடலுக்குள்ளேயே வாழ்கிறவன். ஒழுங்காக போயிடுங்கிட்டு இருந்து என்னிக்கிட்ட ஏமாத்திட்டு போயிட்டு ஒரு மீனை 3000க்கு கூட நீ விற்படா பைத்தியக்காரனாய. போடா ஒழுங்கா இங்கிலிருந்து. இரு உங்களை நான் வச்சுக்கிறேன். இப்போ நேரம் சரியில்லை. அங்கே வியாபாரம் ஓடணும். நான் போயிட்டு உனக்கு அப்புறம் வச்சுக்கிறேன். நாளைக்கு கச்சேரி நீ எங்கே கடை போடுறேன்னு நான் பார்க்குறேன்.